இன்னைக்கு புளிச்சக்கீரை எப்படி கடைகிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் பாருங்கள். அடுப்பில் கடாய் வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சுக்கிறேங்க. பற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சாச்சுங்க. இப்போ கடுகை போட்டு பொன்னிறமாக கொஞ்சம் பொடிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வருங்க. கடுகு பொரியிற சத்தம் கேட்குதுங்களா? நல்லா கடுகு பொரியணும். நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு வெந்தயம் பாருங்கள், வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயமும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். ரெண்டையும் கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாங்க. இப்போ கடாயை வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம வரமிளகாயும் பூண்டும் வணக்கினது. எண்ணெய் காய்ச்சதும் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குதுங்க. இதில் இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கணும். கொஞ்சம் வறுத்ததுமே எடுத்துடலாங்க. எண்ணெய் சூடாகிறதுனால வறுபட்டுருச்சு. இப்போ பூண்டு இதுலேயே பூண்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா வெந்திட்டு பூண்டையும் நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாங்க. எண்ணெய் வடி விட்டு ஒரு 2 கட்டி பூண்டுங்க, பெரிய கட்டியாக 2 எடுத்துக்கணுங்க. அப்போ தான் வாசமாக இருக்குங்க. பாருங்கள், பூண்டும் வரமிளகாயும் வறுத்தாச்சு. இப்போ புளிச்சக்கீரை பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்போ இதில் சேர்த்த போகிறேன். இந்த எண்ணெயிலேயே சேர்த்துறேங்க. அது போட்டது அப்படியே உள்ளே போயிட்டாங்க. கீரை நிறைய போட்டாலும் அப்படியே அது உள்ள அப்படியே இதை அப்படியே பரட்டி விடணுங்க. கொஞ்சம் அப்படியே கீழே நான் பரட்டிட்டேன்.
நல்லா வெந்து வரும். கலர் பாருங்கள், கீரை வேகணும் மாதிரி கலர் மாதிரி. நல்லா இப்படி பரட்டிட்டு கொஞ்சோண்டு லேசாக தண்ணி தெளிக்கலாங்க. கொஞ்சம் லேசாக அப்படி தண்ணி தெளிச்சுட்டுக்கலாங்க. நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் லேசாக. இதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கீரைக்கு அளவாக உப்பு. இதே வேகட்டும். வெந்துட்டு இருக்கக்குள்ளேயே கொஞ்சம் இதில் புளி சேர்த்திக்கலாங்க. புளிச்ச கீரை தான், ஆனால் கொஞ்சம் புளி சேர்த்திக்கலாம். பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை கடைஞ்சிக்கலாங்க. மத்துலேயும் கடையலாம். நான் வந்து இந்த ஸ்ப்ளெண்டரில் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. கொஞ்சம் இது பண்ணால் போதும். கழுவி வச்சுருக்கேன் ஸ்ப்ளெண்டரை. நல்லா கடைஞ்சிச்சு. நல்லா கடைஞ்சி வந்துடுச்சுங்க. போதும் இந்த அளவுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிருச்சு. இப்போ நாம் இங்கே அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, மிளகாய், பூண்டு, வெந்தயம் இதெல்லாம் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து இதை அப்படியே கலந்துக்கலாங்க. கொஞ்சம் மிளகாயும் ஒன்றும் அதிகமாக தான் இருக்குது, பரவாயில்ல. இருந்தாலும் அப்படியே சேர்த்து இதை நம்ம கலந்துக்கலாங்க. இது கலருக்குள்ள நல்லா வாசமாக இருக்குங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் எல்லாமே போட்டுக்கலாங்க. அரைச்சி வச்சதை நம்ம எல்லாமே இதில் போட்டுவிட்டோங்க. போட்டுட்டு திரும்பவும் நல்லா கலக்கி விட்டுக்கணும். நல்லா கலந்துக்கிட்டோம். நல்ல வாசமாக இருக்குது. இப்போ நாம் இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாயை வச்சுருக்குறேங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய்.
எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சுங்க. பாருங்க கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டுருக்கேன். கடுகு நல்லா வெடிக்குது பாருங்க. கடுகு வெடிச்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பாருங்க சின்ன வெங்காயம் எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றி இருக்கிறோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஊறுகாய் மாதிரி நல்லா இருக்குங்க. இதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. கீரைக்கு தகுந்த உப்பு இருக்குது. கொஞ்சம் வெங்காயத்துக்கு கொஞ்சம் தூள் உப்பே சேர்த்துறாங்க. நல்லா வணங்கிட்டுக்கணும். இதை இப்போ எடுத்து நாம் இந்த கீரையில் சேர்த்த போகிறோம். அப்படி கீரையில் சேர்த்திடணும். வெங்காயம் பாதி வெந்திருந்தால் கூட போதுங்க. கொஞ்சம் நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து இதில் சேர்த்திக்கலாங்க. தாளிப்பு எடுத்து கீரையோட சேர்த்து கிளறிக்கலாங்க. பாருங்க சேர்த்திட்டு கொஞ்சம் வெங்காயம் இதில் அதை கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாங்க. வெங்காயத்தை அப்படியே கொஞ்சம் மசித்த மாதிரியும் கிளறிடலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட்டு இப்போ பார்க்குறேங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கீரையோட நம்ம தாளிச்சதை கலந்துட்டோம். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கங்க. என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறதெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க. பாய்ங்க.